பிரைஸ் தி லார்ட். 2 மாதங்களை கடந்து 3வது மாதத்திற்குள்ளே கர்த்தர் தாமே எங்களை நடத்தி வந்திருக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபை மாறாத கிருபையாக இருக்கிறது. இந்த மாதமும் கூட எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல வாக்குத்தத்தம் சங்கீதம் 59:10. என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார். இந்த சங்கீதத்தின் முன்னுரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது போல அதன் பின்னணி தாவீதை கொல்லுவதற்கு சவுல் ஏவலாட்களை அனுப்பின போது பாடப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இது தாவீதுக்கு ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை அவர் சந்திக்கிற நேரத்திலே அவர் இந்த சங்கீதத்தை அவர் பாடியிருக்கிறார். இங்கே கொலை செய்ய சவுலால் தேடப்படும் இந்த தாவீது தேவனிடம் ஜெபிக்கும் விதமாகத்தான் இந்த சங்கீதத்தில் அநேகமான சங்கீதங்கள் இருக்கிறது. இந்த ஜெபங்கள் மத்தியில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த மாத வாக்கு தத்தமான சங்கீதம் 59:10 தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. ஒரு தீர்க்கமான ஒரு நம்பிக்கை. அவருடைய கிருபையினால் என்னை சந்திப்பார் என்ற ஒரு நம்பிக்கை மாத்திரமல்ல, அந்த சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை அவர் காணும்படி செய்வார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை அவருக்கு அங்கே உண்டாகிறது. இந்த வசனத்தை நான் ஒரு விசை ஆங்கிலத்தில் வாசிக்க விரும்புகிறேன். May God in his steadfast love will meet me. God will let me look in time on my enemies. இங்கே தமிழில் இருக்கும் அந்த கிருபை என்ற சொல்லுக்கு ஸ்டெட்ஃபாஸ்ட், அதாவது அது மாறாத ஒரு அன்பு, நிலையான ஒரு அன்பு என்றும், அந்த நீதியை சரிக்கட்டுதல் என்ற வார்த்தைக்கு ட்ரைம்ப், அதாவது வெற்றி என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாறாத அன்பினால் தேவன் என்னை சந்திப்பார் என்றும் சத்துருக்களுக்கு எதிராக வெற்றியை காணும்படி செய்வார் என்றும் இங்கே தாவீது சொல்கிறார். இந்த தகுதியற்ற நமக்கு தேவன் பாராட்டும் அந்த அன்பு இந்த கிருபையாக இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்ட அந்த கிருபை அந்த தகுதியற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த அன்பாக இருக்கிறது. தாவீதின் சவாலான இந்த சூழ்நிலையில் கூட தேவனுடைய அன்பு மாத்திரமே தம்மை தேற்றக்கூடியது என்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு அந்த இடத்திலே உண்டாகி இருக்கிறது. அந்த கிருபையினால் சத்துருக்களை ஜெயிப்பேன் என்றும் அதை என் கண்கள் காணும்படி செய்வார் என்றும் உறுதியாக அவர் அங்கே அந்த இடத்திலே நம்புகிறதை அவர் அங்கே அறிக்கை பண்ணுகிறார், விசுவாசிக்கிறார். அதை எப்படி இந்த விசுவாசம் அவருக்குள் வந்தது, அதைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதாவது தாவீது தேவனின் மாறாத நிலையான அன்பை அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறார் என்பதற்கு சான்றாக நாம் ஒரு சில காரியங்களை நாங்கள் இங்கே பார்க்கலாம். அதற்கு 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: இப்போதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார் என்ற அந்த வசனத்தில் ஆரம்ப பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த இருதயத்தின், அதாவது அப்போஸ்தலர் 13:22 கூட அதே சொல்கிறார்கள். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்ற அந்த வசனத்திலே தாவீதை குறித்து ஆண்டவர், தேவனாகிய அந்த ஆண்டவரே அதை சாட்சி கொடுக்கிறார். தாவீதின் வாழ்வில் தேவன் அளவற்ற அன்பையும் பாதுகாப்பையும் கட்டளையிட்டிருக்கிறார். அநேக இடங்களிலே நாங்கள் பார்க்கலாம். அந்த சங்கீதங்களை பாடும் பொழுது அதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதற்கு சில சம்பவங்கள் கூட அங்கே நடந்திருக்கிறது. அதிலே ஒரு சம்பவத்தை
அந்த சம்பவங்கள் தான் அதை உறுதிப்படுத்துகிறது. அவருக்கு அந்த மாறாத அன்பை அவர் எப்படி ருசித்தார் என்பதை அவர் வாழ்க்கையிலே அந்த சம்பவங்கள் அங்கே உறுதிப்படுத்துகிறது. தீர்க்கதரிசி சாமுவேலினால் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினது. அதாவது இந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை நாங்கள் வாசித்து பார்ப்போம் என்றால் இதற்குரிய அந்த விளக்கம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே 11ஆம் வசனத்திலிருந்து 13 வரை நான் வாசிக்கிறேன். உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை வரைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். இந்த இடத்துல பார்த்தால் தீர்க்கதரிசியாக சாமுவேல் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியது தான் தேவன் தாவீதின் மேல் வைத்திருந்த அந்த அன்பை வெளிப்படுத்துகிறது. பாருங்க, ஆடு மேய்க்க போயிருந்தவரை அழைத்து கொண்டு வரும்படி தேவன் அவருக்கு காட்டியது தாவீதை. அந்த அன்பு ஏனென்றால் தாவீது மேலே அவர் வைத்திருந்த ஒரு திட்டம். தாவீதை அவர் இதயத்துக்கேற்ற மனிதனாக அவர் ஏற்கனவே தெரிந்து கொண்டிருக்கிறார் அல்லவா. இப்பொழுதும் இந்த வசனங்கள் 13 வரை வாசிக்க நீங்கள் கேட்டீங்க. இங்கே இந்த குடும்பத்தில் தாவீது 8வது பிள்ளை, ஆடு மேய்க்க அனுப்பப்பட்டவன், குடும்பத்தால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவன். ஆனால் தேவன் தமது இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாக தெரிந்து கொள்ளப்பட்டபடியினாலே, தாவீதை இதயத்திற்கேற்ற மனிதன் என்று அவரே சாட்சி கொடுக்கிறார் அல்லவா, அப்படியாக அவர் தெரிந்து கொண்டபடியினாலே சாமுவேலோடு பேசி கர்த்தர் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை வரவழைத்து தைல கொம்பை எடுத்து தலையிலே தைலத்தை வார்த்து அபிஷேகம் பண்ணுகிறார். சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அந்த நேரத்திலே அவர் அங்கே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், தாவீது என் பெற்றோரோ உறவினரோ அல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 23ஐயும், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று சங்கீதம் 27:10ஐயும் பாட வைத்திருக்கும் என்று இந்த ஒரு நம்பிக்கை, அதுதான் அவருக்கு. ஏன்னா அவரின் தேவன் என்ற ஒரே நம்பிக்கை, அவர்தான் என் மேய்ப்பர், தாயின் தகப்பனும் வெறுத்த இடத்திலும் கர்த்தர் அவரை தேடி அனுப்பி ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. அந்த நேரத்தில் அவருக்கு ஏற்பட்ட அந்த உறுதிமொழி தான் அவரை அந்த சங்கீதங்கள் பாட வைத்திருக்கிறது. இதுவே அவர் தேவனை இன்னொரு காரியம் என் தேவன் என்று அதிகமாக அழைப்பார். அந்த என் தேவன் என்று அவர் உரிமை கொண்டாடி, என் தேவன், ஒரு சின்ன பிள்ளை பாருங்க, என்னோட அப்பா என்னோட அம்மான்னு சொல்லும் இல்லையா, அதுபோல இந்த தாவீது என் தேவன் என் தேவன் என் தேவன் என்று அநேக வசனங்களிலே இங்கே அதை குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாங்கள் பார்த்துருக்கோம். அப்படியாக சில வசனங்கள் சொல்லுகிறேன். சங்கீதம் 3:7 கூட அந்த தேவன் என் தேவன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும், அந்த சங்கீதம் 3:7. அடுத்தது சங்கீதம் 31:14, நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நீரே என் தேவன். அந்த இடத்திலும் அவர் நீரே என் தேவன் என்று சொல்கிறார். அடுத்தது சங்கீதம் 63:1 பார்த்தீர்களானால், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக சங்கீதம் 86:12 என் தேவனாகிய ஆண்டவரே உம்மை என் முழு இதயத்தோடு துதித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அதற்கு அடுத்தபடியாக சங்கீதம் 118:28 கூட அவர் சொல்கிறார், நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன், நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 145:1 ராஜாவாகிய என் தேவனே உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லுகிறார். இப்படியாக அநேக சங்கீதங்களிலே என் தேவன் என் தேவன் என் தேவன் என்று அவர் சொல்லியதை நாங்கள்
பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாத வாக்குத்தத்தத்திலும் கூட அதுவே தான் இல்லையா? இந்த மாத வாக்குத்தத்தத்திலும் ஆரம்பத்திலேயே அவர் என்ன சொல்கிறார்? என் தேவன் என்று அழைக்கிறார். அந்த என் தேவன் என்ற அந்த உரிமை பாராட்டுகிற அந்த ஒரு காரியம் இந்த தாவீதுக்குள்ளே காணப்படுகிற அந்த உரிமைன்னு நாங்கள் சொல்லும் பொழுது அது என்னது? உறவு. தேவனுக்கும் அவருக்கும் இருந்த அந்த உறவு தான் அந்த உரிமையாக அவர் என் தேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அவருக்குள்ளே வைத்திருக்கிறது. ஆனால் இன்று நமக்கோ, நாங்கள் இந்த நாட்களில் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகவும் அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இது யோவான் 1 அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஒரு வசனம். இப்பொழுது நாங்கள் தேவனே, என் தேவனே என்று சொல்லாமல் என் தகப்பனே, என் பரம தகப்பனே என்று சொல்லும்படியான ஒரு அதிகாரத்தை இப்பொழுது நாங்கள் பெற்றிருக்கோம். அந்த ஸ்லாக்கியத்தையும் அந்த பாக்கியத்தையும் இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற விசுவாசிகளாகிய நாம் பெற்றிருக்கிறோம். அன்று தாவீதுக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை, தேவன் புத்திரர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைய நாளில் நாங்கள் புத்திரர்களாக இருக்கிறோம். எனவே என் தேவன் என்று நாங்கள் ஒரு எஜமானை கூப்பிடுவது போல் அல்ல, ஒரு தகப்பனை, ஒரு பரம தகப்பன், என் தகப்பனே என்று கூப்பிடக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நமக்குள் இயேசு கிறிஸ்து சாதாரண நம்பிக்கையாக அல்ல. கொலோசியர் 1:27 சொன்னப்பட்டது போல, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம் என்று கொலோசியர் 1:27 சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ள சாதாரண ஒரு நம்பிக்கையாக அல்ல, மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் அவர் இருக்கிறார். எனவே நமக்கு எப்போதும் சத்துருக்களுக்கு எதிராக வெற்றி தான், ஒரு போதும் எங்களுக்கு தோல்வி இல்லை. ரோமர் 8:36 தொடங்கி 39 வசனங்கள் சொன்ன வார்த்தையை ஒரு விசை நாங்கள் நினைவு கூறுவோம் இந்த நேரத்தில். அதில் வசனங்கள் 39 முதல் வாசித்து 37 நான் வாசிக்கிறேன். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அந்த தேவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. அதுதான் அந்த மாறாத அன்பு. நாங்கள் மறந்தாலும் அவர் மறக்கிறவர் அல்ல. அவர் நினைப்பூட்டுகிற தேவன். அவர் எப்பொழுதும் எங்களை நினைத்து கொண்டே இருக்கிறார். அவர் உள்ளங்கையிலே பொறித்து வைத்து கண்முன்பதாக நிறுத்தி எப்போதும் எங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார். அந்த அன்பை அவர் மறப்பதே இல்லை. அப்படியாக 37 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். எப்படி நாங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறோம்? நம்மில் அன்பு கூறுகிறவரால். அவருடைய அந்த அன்பு, அந்த மாறாத அன்பு எங்களுக்கு முற்றிலும் ஜெயத்தை கொடுக்கிறதாய் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசுவில் உள்ள அந்த தேவனுடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. அந்த அன்போடு பிணைக்கப்பட்டவர்கள். நான் சொன்னேன் இல்லையா, அந்த உறவு, தேவனோடு உள்ள அந்த உறவு. இந்த உறவே எங்களுக்கு ஆதாம் விட்டு கொடுத்த அந்த உறவை மீண்டுமாக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த உறவு பிரிக்க முடியாத ஒரு அன்பாக இருக்கிறது. ஏன்னா ஒரு தகப்பன் பிள்ளைக்குள்ள ஒரு உறவாக அது இருக்கிறது. எனவே நாம் நம்முடைய அன்பு கூறுகிறவராலே நாங்கள் என்ன செய்கிறோமாம்? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம். எந்த காரியமாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும். தாவீதை பாருங்கள், அவரை கொல்ல சவுல் தேடின அந்த சூழ்நிலை எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அவருக்கு அந்த நேரத்தில் இருந்த நம்பிக்கை, அவரை அன்பு செலுத்தினவர் அவர் சந்திப்பார், அவர் முற்றிலும் ஜெயம் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளே இருந்ததல்லவா? அது போன்று தான் இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி தேவனின் அந்த மாறாத அந்த நிலையான அந்த அன்பினாலே, அந்த அன்பிற்குட்பட்டவர்களாய் நாங்கள் சத்துருக்களை முற்றிலுமாக நாங்கள் ஜெயம் கொள்ள போகிறோம் என்பது நிச்சயமாக நாங்கள்
விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தாவீதுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம், இயேசு கிறிஸ்து அவருக்காக மரிக்காத அந்த நாட்களிலே கூட அவருக்கு அவ்வளவு விசுவாசம் இருந்ததானால் இந்த நாட்களிலே நாங்கள் தேவனுக்கு புத்திரராக இருக்கிறோம். அந்த அன்பு மாறாத அன்பாக இருக்கிறது. எனவே நாம் நிச்சயமாக முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, அந்த அன்பினாலே சந்திக்கப்பட்டவர்களாக இந்த நாட்களிலே இந்த கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் எங்களுக்குள்ள நிறைவேறும் என்று நாங்கள் நிச்சயிப்போம், விசுவாசிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அருமையான இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த செய்தி மூலமாக உம்முடைய அன்பை நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீரப்பா. அந்த அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது சுவாமி. அது ஏற்பட்ட ஒரு உறவு, தகப்பன் பிள்ளைக்குரிய ஒரு உறவாய் இருக்கிறது. இந்த நாளிலும் அப்படியாக அந்த அன்பினாலே பிணைக்கப்பட்டவர்களாக அந்த அன்பை பற்றி கொண்டு அந்த அன்பை விட்டு பிரியாமல் ராஜா நாங்கள் அப்பா அதிலே ஒரு நிச்சயித்து கொண்டு ஆண்டவரே, தாவீது சொன்னது போல் அந்த அன்பினாலே நீர் எங்களை சந்திக்கிறவராய் இருக்கிறேன். எத்தனை சூழ்நிலைகள், எவ்வளவு கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், காயங்கள், ஆண்டவரே பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சுவாமி, அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் ராஜா நீர் அன்பான தேவனாக, எங்களை அப்பா விட்டு பிரியாத தேவனாக, ஆண்டவரே எங்களை விட்டு விலகாத தேவனாக, நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று அப்பா ஆண்டவரே நீர் அப்பா எங்களுக்கு வாக்கு பண்ணின தேவன். வாக்கிலே உண்மையுள்ளவராகவே இருக்கிறீர். சொன்னதை செய்யும் அளவும் நீர் எங்களை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன். அப்படியாக இந்த நாளிலே அந்த அன்பை விட்டு நாங்கள் பிரியாதிருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இந்த வேளையில் எங்களை ஒவ்வொருவரையும் அப்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதன் நிமித்தமாக இந்த மாதத்திலே நாங்கள் சந்திக்க இருக்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த மாறாத நிலையான அந்த அன்பின் நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர். ஏனென்றால் எங்களுடைய அப்பா திறமையோ ஆண்டவரே எதுவுமே அல்ல ராஜா. ஆண்டவரே நீர் அன்பு கூறுகிறவராலே உம்மாலே ராஜா ஆண்டவரே நாங்கள் ஜெயம் கொள்ளும்படி நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மகா பெரிதான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த கிருபைக்காய் மீண்டும் ஒரு விசை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முழுமையாக மீண்டும் ஒரு விசை உமது கருத்தை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் இன்ப நாமத்தினாலே பிதா ஒருவருக்கே இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆமேன், ஆமேன்.